மௌனம் என்ற புத்தகத்திலிருந்து பாபாஜியின் சரிதை தான் பார்க்க போகிறோம். அத்தியாயம் 7வது. ஹரியகான் பாபாஜியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அழகின் சிகரமாய் விளங்குகிற இமயத்தில் அடிவாரத்தில் அடர்ந்த மரங்கள் அடங்கிய ஹரியகான் காடு இருக்குது. அந்த காட்டில் தெற்கில் நெருக்கமான சில வீடுகளும் இருக்குது. அந்த இடத்துல ஹரியகான் கிராமம்னு பெயர். ஒரு நாள் இரவு அந்த கிராமத்தில் அருகில் உள்ள மலையின் உச்சியில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிவதை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தாங்க. அந்த மர்மமான ஒளி பல நாட்கள் தோண்டி மறைந்து கொண்டு இருந்தது. அதன் பிறகு அந்த ஒளி மலை உச்சியில் தென்படவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த கிராமத்தின் அருகில் அந்த அற்புத ஒளி தோன்றியது. கிராமத்து மக்கள் அந்த ஒளியை வணங்கி கொண்டே அந்த ஒளியின் அருகில் செல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஒளியில ஒரு உருவத்தை அவங்க பார்த்தாங்க. இளமையான உருவம் கொண்ட தேஜஸ் நிறைந்த ஒருவரை கண்டு அனைவரும் வணங்கினாங்க. இப்படிப்பட்ட அற்புத மனிதரை இப்போதுதான் அவங்க முதல்ல பார்க்குறாங்க. அவரது உருவம் இவங்களுக்கு ஒளியாய் தெரிஞ்சது. ஹரியகான் காடு உள்ள பகுதியில் அவரை பார்த்தால் மக்கள் அவரை ஹரியகான் பாபான்னு அழைத்து ஊருக்குள் அழைத்து சென்றாங்க. தங்களது கிராமத்திலேயே பாபாஜி மகாராஜ் தங்க வேண்டும் என்ற மக்களது கோரிக்கையை மகானும் ஏற்றுக்கொண்டாங்க. காட்டிலாக அதிகாரி தம்சிங் என்பவரது வீட்டில் தங்க வைக்க ஏற்பாடு செய்தாங்க. ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்ட தம்சிங் பாபாஜியுடன் அதிக ஈடுபாடு கொண்டு அவரை நன்கு கவனித்து கொண்டார். மகாவதார் பாபாஜி அமர்ந்த இடத்திலேயே இருப்பார். பாபாஜிக்கு காலை உணவு அளித்துவிட்டு காட்டுக்குள் சென்று விடுவார் தம்சிங். அவர் மனம் முழுவதும் பாபாஜியிடமே இருக்கும். தான் இல்லாத நேரத்தில் பாபாஜி வேறு எங்காவது போய்விடுவாரோ அல்லது யாராவது அவரை அழைத்து சென்று விடுவார்களோ என்ற சிந்தனையிலே இருப்பார். கிராமத்தை சேர்ந்த சிலர் பாபாஜியை தரிசிக்க வேண்டி வந்தார். தம்சிங் இன்னும் காட்டிலிருந்து வரவில்லை. வீடு பூட்டியிருந்தது. ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருந்தன. ஆகவே அவர்கள் பூட்டை உடைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே பாபாஜியை காணாமல் அதிர்ந்து போனாங்க. அதன் பிறகு அவரை பார்க்கவே முடியல. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஹரியகான் காட்டில் உள்ள ஒரு குகையில் அவர் அமர்ந்திருப்பதை காண முடிஞ்சது. அவரை மகாவதார் பாபாஜி, ஹரியகான் பாபாஜி, சிவபாபா, மகாமுனிந்திரா என்ற பல பெயர்களில் அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஹரியகான் பாபாஜி சில 1000 வருடங்களுக்கு மேலாகவே இமயமலை குகையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அங்க வெளியில் காணப்படுவது திடீர்னு யாரும் எதிர்பாராத வகையில நிகழும். காணப்படும் வேகத்துல மறைந்து விடுவதும் இருக்கு. 19வது நூற்றாண்டிலும் 20வது நூற்றாண்டிலும் அவரை பலர் பார்த்ததாக சொல்றாங்க. அவரது தோற்றம் என்றும் இளமையாயுமே இருக்கும். அவரது பிறப்பை பற்றிய விஷயங்களையும் பிற விவரங்களையும் யாராலையும் அறிய முடிஞ்சதில்லை. யோக சக்திகள் நிறைந்த அவர் எப்பொழுதாவது சில அதிசயங்களை நிகழ்த்துவார். அவரிடம் ஆசி பெற்றுவிட வேண்டும் என்கின்ற உத்வேகத்தால் மனிதர்கள் அவரை தேடுவார்கள். 1861 முதல் 1922 வரை பல இடங்கள்ல பல விதமான தோற்றத்துல பலருக்கு அவர் தரிசனம் அளித்திருக்கிறார். இமயமலையில கௌதம் கங்கை நதிக்கரையோரம் ஒரு கிராமம். அங்கே குமானி என்ற பக்தி நிறைந்த விவசாயி தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். நிறைமாத கர்ப்பிணியாய் இருந்த அவரது மனைவி அழகான குழந்தையை பெற்றெடுத்தார். அதன் பிறகு குமானி எப்பொழுதும் பித்து பிடித்தவன் போல் காணப்பட்டான். அவனுக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகிவிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க பயணம் செல்பவர்களோடு சேர்ந்து யாரிடம் சொல்லாமல் ஹரித்வார் சென்றான். அங்கே ஒரு சன்னியாசி நடத்தும் ஆசிரமத்தில் சேர்ந்து ஆத்மார்த்தமாய் எல்லா பணிவிடைகளையும் செய்து வந்தான். சாதுவிற்கு அவனது பக்தியும் மனித நேய சேவைகளையும் மிகவும் பிடித்து போனது. சில காலம் கழித்து அந்த ஆசிரமத்திற்கு வந்த சிலர் குமானியை அடையாளம் கண்டு கொண்டாங்க. அவரது மனைவி குழந்தையை வைத்துக்கொண்டு யாருடைய ஆதரவுமின்றி மிகவும் கஷ்டப்படுவதாக சன்னியாசியிடம் சொன்னார்கள். குமானி மீது தனி அபிமானம் வைத்திருந்த சன்னியாசிக்கு அவனை அனுப்ப மனமில்லை. இருந்தாலும் தனியாய் தவிக்கும் அவனது மனைவி குழந்தையின் நலன் கருதி அவனை அழைத்து ஊருக்கு சென்று மீண்டும் விவசாயம் பார்த்து குடும்பத்தை காப்பாற்றும்படி சொன்னார். ஆனால் குமானியோ சன்னியாசியிடம் கதறி அழுதான். ஆசிரமத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று அவரது காலில் விழுந்து கதறினான். கிராமத்திற்கு சென்று உன் கடமைகளை செய்து கொண்டு பற்றற்ற நிலையில் தியானம் செய்து வா. விரைவில் உன் குருவை நீ காண்பாய் என்று சந்நியாசி ஆசீர்வதித்து
அவனை அனுப்பி வைத்தார். சந்நியாசின் வார்த்தையை மீற முடியாமல் குமானி மிகவும் வருத்தத்துடன் கிராமத்திற்கு திரும்பினான். அவனை கண்டதும் அவனது மனைவி மட்டிலா மகிழ்ச்சியடைந்தான். ஒரு நாள் குமானி வயலிலிருந்து வீடு திரும்பும்போது அவனது வீட்டின் அருகே உள்ள மரத்தின் கீழ் ஒரு உயரமான ஒளிமிக்க ஒரு மனிதன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அருகில் சென்று அவரிடம் தாங்கள் யார் என்று பணிவுடன் பயத்துடன் கேட்டான். அவனது பயத்தை கண்ட அவர் மெல்ல அடுத்த மரத்தின் நிழலுக்கு நகர்ந்தார். அவருடைய தீக்ஷணமான பார்வை அவனுக்கு ஹரித்வாரில் சந்நியாசி சொன்னதை உன் குருவை நீ விரைவில் தரிசிப்ப என்ற வார்த்தை எதிரொலித்தது. அப்படியே சாஷ்டாங்கமாக அவரது காலில் விழுந்து வணங்கினான். ஆம், அவர் வேறு யாரும் அல்ல, பாபாஜியே தான். பாபாஜியை தன் இல்லத்திற்கு அழைத்து சென்று தங்க வைத்து கொண்டு பணிவிடை செய்தான். அருகிலேயே அவருக்கு ஒரு குடிலை கட்டி அங்கே எந்தவித தொந்தரவும் ஏற்படாமல் தங்க வைத்தான். அவர்தான் தனது குரு என்று முடிவிற்கு வந்தான். பாபாஜி என்ன உணவு உட்கொள்கிறாரோ அதையே இவனும் சாப்பிட்டான். அவரது உணவு வெறும் திரவ உணவு மட்டுமே. அவனால் பசி பொறுக்க முடியவில்லை. பாபாஜி, என்னால் பசி பொறுக்க முடியவில்லை. நிச்சயமாய் உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். தயவு செய்து எனக்காக சாப்பாடு சாப்பிடுங்கள் என்று வேண்டினான். அவனது அன்பிற்கு கட்டுப்பட்ட மகாவதார் பாபாஜி உணவு உட்கொண்டார். அவனது பசியும் தீர்ந்தது. பல பாஷைகளை கலந்து பேசும் பாபாஜியை ஏதோ மனநிலை பாதித்த ஆளாக இருப்பார் என்று எண்ணி ஒதுங்கியே இருந்தனர் அந்த கிராமத்து மக்கள். பின்னர் நெருங்கி வந்து பழகிய பின் அவரது மகிமைகளை புரிந்து கொண்டு பக்தி செலுத்த ஆரம்பித்தனர். மக்கள் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பித்தது. குமானியும் அவரது மனைவியும் வருபவர்களுக்கெல்லாம் உணவு படைத்தார்கள். வீட்டிலே இருக்கிற தானியம் வேகமாக குறைய ஆரம்பித்தது. அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவள் யோசிக்கப்படவில்லை. வீட்டிலிருந்த அத்தனை பொருளும் தீர்ந்துவிட்டன. அவனோடு கோபித்து கொண்டு அவனது மனைவி குழந்தையை எடுத்துக்கொண்டு தாய் வீடு சென்று விட்டாள். குமானி தனியே இருந்து பாபாஜியை கவனித்து கொண்டான். ஒரு வருடம் அவனது உபசரிப்பில் இருந்த பாபாஜி அல்மோரா என்ற ஊருக்கு சென்று விட்டார். குமானி தனியே வாழ்ந்து கொண்டு வயல்வெளியே சுற்றி கொண்டும் கடவுளை எண்ணி தியானித்து கொண்டும் காலத்தை கழித்தான். பக்த ராமதாஸை போல் குமானியும் பார்ப்பவர்களை எல்லாம் கடவுள் என எண்ணினான். ஒரு நாள் வயல்வெளியில் செல்லும்போது ஒருவன் வயல் உழுவதற்கும் பயன்படும் ஏரை தோளில் வைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தான். குமானிக்கு அவன் பார்த்தவுடன் கிருஷ்ணரின் சகோதரர் பலராமனாக தோன்றியது. உடனே அவனது காலில் விழுந்தான். அவனோ பதறிப்போய் சில அடிகள் பின்னால் போனான். என்ன காரியம் செய்கிறீர்கள்? நான் சாதாரண கூலி தொழிலாளி. வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன். ஏன் என் காலில் விழுகிறீர்கள் என்று பதறியபடி கேட்டான். குமானி, நீ என் கடவுள் பலராமர் தான். என்னை பொறுத்தவரை கடவுளுக்கு நீ எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை என்று சொன்னான். ஆனால் அவனோ, எனக்கு வீடு இல்லை, தங்குவதற்கு இடம் கூட இல்லை, வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண ஏழை நான் என்று சொன்னான். உடனே குமானி அவனை தன் வீட்டிலேயே தங்க சொன்னான். கடவுளின் கட்டளைப்படிதான் இவன் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறான் என எண்ணியவன் அவனை மிகவும் மரியாதையுடன் நடத்தினான். மழைக்காலம் வர ஆரம்பித்தது. இவனது வயலில் எந்தவித வேலையும் நடக்கவில்லை. இதை பார்த்த அந்த விருந்தினன், என்னால் சும்மா இருக்க முடியாது, வயலில் வேலை செய்கிறேன் என்றான். இதுவும் கடவுளின் விருப்பமாக தான் இருக்கும் என்று எண்ணிய குமானி அதற்கு சம்மதம் தெரிவித்தான். அந்த மனிதனும் தனியாளாக உழுது பயிரிட்டான். பயிரிட்ட முடிந்தவுடன் அந்த மனிதனை காணவில்லை. அறுவடை காலம் வந்தது. அறுவடை செய்த குமானிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இத்தனை வருடங்களில் கிடைத்த மகசூலை விட 50 மடங்கு அதிகமாக நெல் விளைந்தது. வீடு முழுவதும் நெல்லும் அரிசியும் நிரம்பி வழிந்தது. வந்த அந்த புதிய நபர் பாபாஜி மகாராஜ் தான் என குமானி நம்பினான். பாபாஜியின் பக்தர்களுக்காக செலவிட்ட அரிசி பல மடங்காக திருப்பி கொடுத்து விட்டார் பாபாஜி என்று வணங்கினான். இந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட குமானியின் மனைவி மீண்டும் அவளது வீட்டிற்கு குழந்தையுடன் திரும்பி வந்து விட்டாள். பாபாஜி மீண்டும் வருவார் என குமானி காத்திருந்தான். 5 ஆண்டுகள் கழிந்தன. அவர் வராததால் பாபாஜியுடன் கூடவே இருந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அல்மோராவிற்கு சென்றான். பாபாஜியை தரிசித்து அவரது கால்களில் விழுந்தான். அப்பொழுதுதான் இமயமலையில் உள்ள பத்ரிநாத்திற்கு பாபாஜி புறப்பட்டு கொண்டிருந்தார். அவனையும் உடன் அழைத்து சென்றார். பாபாஜியும் குமானி
பத்ரிநாத் செல்லும் வழியில் வேறு 2 நபர்கள் இவர்களை பின்தொடர்ந்தனர். ஒரு மாய சிங்கம் தோன்றி அவர்களை பார்த்து பிளறியவுடன் அவர்கள் வந்த வழியே தலை தெறிக்க ஓடிவிட்டனர். பத்ரி நாராயணனை தரிசித்துவிட்டு திரும்பியவுடன் குமானியை அவனது கிராமத்திற்கு சென்று குடும்பத்தை கவனித்து கொண்டே இறைவனை நினைத்து தியானம் செய்யும்படி சொல்லி பாபாஜி அவனை அனுப்பி வைத்தார். மிகவும் வருத்தத்துடன் குமானி அவனது கிராமத்திற்கு சென்றான். 1 வருடம் அவன் தியானத்திலேயே அதிக நேரம் செலவிட்டான். அதன் பிறகு அமைதியாக இறைவனுடன் கலந்துவிட்டான். அந்த கிராமத்தில் பாபாஜி தங்கியிருந்த குடிசை இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்படி பல இடங்களில் அற்புதங்களை வெளிக்காட்டிய பாபாஜி தன்னை நாடி வருபவர்கள் அனைவருக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட வழிவகுத்தார். அவரது சக்திகளை கண்டு வியந்த ஒரு ஆங்கிலேய கமிஷனர் காட்காரியா என்ற இடத்தில் அவரை சந்தித்து ஆசி பெற்று அந்த இடத்தை அவரது பெயருக்கே வழங்கினார். அங்கே கட்டப்பட்டுள்ள கோவிலும் வீடும் பக்தர்களால் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றி அற்புதங்கள் நிகழ்த்திய இவரே மகாவதார் பாபாஜி என்றும் லாகரி மகாசயருக்கு கிரியா தீட்சை அளித்ததும் இவரே என்றும் ஒரு யோகியின் சுயசரிதத்தில் யோகானந்தர் குறிப்பிட்டுள்ள பாபாஜியும் ஸ்ரீ யுக்தேஸ்வரருக்கு தரிசனம் தந்தும் இவரது என்றும் ஹரியகான் பாபாஜியின் சீடர்களும் பக்தர்களும் இன்றளவும் ஆணித்தரமாக சொல்லி வருகிறார்கள்.